அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் கண்கள் முடி ஜெபம் பண்ணுமா. பரிசுத்த தேவனே எங்களோடு கூட பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் அதுல 13ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். பிள்ளைகளை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். 14 நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பிள்ளைகளை கொடுத்தது என்ன பண்ண, தண்டியாமல் விடாதே. ஆமா, பிள்ளைகளை இன்னைக்கு கண்டிக்கிறதும் இல்லை, தண்டிக்கிறதும் இல்லை. ஆமா, ஸ்தோத்திரம். ஆமா, பிள்ளைகளை ரொம்ப செல்ல கொடுத்து நினைச்ச கடைசியில நம்மளுக்கு என்ன பண்ணும், அகமானத்தை தான் உண்டு போகணும். அப்ப பிள்ளைகளை சரியான இந்த வாலிப பிள்ளைகளையும் சரி, சிறு பிள்ளைகளையும் சரி, கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை சரியான ஒரு பாத்திரமாக, நல்ல ஒரு தேவனுக்கு உகந்த ஒரு பாத்திரமாக வணையும் பொழுதுதான் அந்த பிள்ளைகளுக்கு 5 வளையாது 50 வளையான்னு பழமொழி மட்டும் சொன்னாங்க. பழமொழி பரலோகத்தை போய் சேர்க்காது. தேவனுடைய வார்த்தை தான் அவன் பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்கும். உலகத்தின் பழமொழி யார் எந்த சிந்தனையும் பரலோகத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்காது. தேவனுடைய வார்த்தை தான் என்ன பண்ணும், அது பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்கும். அதான் சொல்ற பாருங்க, பிள்ளைகளை நம்ம தண்டியாமல் விடாத அப்படிங்கிறாரு. அப்ப தண்டியாமல் விட்டீங்கன்னா அது என்ன பண்ணும், அது யாருக்குமே என்ன பண்ணும், அடங்காம, உங்களுக்கு அடங்காம, ஆமா, குடும்பத்துக்கு அடங்காம, தேவனுக்கு அடங்காம, அது இஷ்டத்துக்கு என்ன பண்ணும், அந்த ஊர்ல கோயில் மாடு மாதிரி பண்ண அதை சுத்திட்டு அப்படின்னு அப்படி இருக்கக்கூடாது. பிண்டையில இருக்கணும். நம்ம தண்டிக்கணும். அதுதான் அடுத்து எடுக்கிற போது அடுத்து மண்டைக்குன்னு உடச்சி அப்படி இல்லை. அவர் சின்ன குச்சி எடுத்துக்கணும். சின்ன குச்சி எடுத்துங்க. அரட்டுறதே என்ன பண்ணும், பிள்ளைங்க எங்க அப்பா என்ன அடிப்பாரு, எங்க அப்பா நான் சொன்னதுக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொன்ன அப்படின்னா குச்சி அந்த காலுக்குள்ள தான் என்ன வச்சிடும், பிள்ளைகளை அடிக்கணும். பிள்ளைகளை அடிக்காத விதம் இருக்கு. ஆமா, கண்டதில் போட்டு அடிச்சு அப்புறம் பிள்ளைகளை அப்படி கூட காலுக்கு என்ன பண்ணணும், குச்சி வச்சு அடிக்கணும். எங்க அப்பாலாம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வச்சு பிரிச்சு மேய்ஞ்சிடுவார். அடிக்கிற அடி பார்த்தீங்கன்னா பிச்சு எடுத்துவார் எங்க அப்பாலாம். அந்த மாதிரி அடிச்சதுனால இன்னைக்கு ஆண்டோடைய கிருபையினால இன்னைக்கு ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டு நான் ஒரு ஆண்டோடைய ஊழியத்தை செய்யும்படி எனக்கு ஒரு வாய்ப்பை தேவன் எனக்கு தந்திருக்காரு. இல்லைன்னா என் வாழ்க்கை நம்ம கண்ணாடி செல்லு மாதிரி செறிஞ்சு போயிருக்கும். அப்படிலாம் எங்களை அடிச்சு என்ன பண்ணாங்க, வளர்த்தாங்க. இன்னைக்கு ஸ்கூல்ல பிள்ளைங்க அடிச்சா உடனே என்ன பண்றாங்க, பெற்றோர் கம்ப்ளைண்ட், என் பிள்ளைய அடிச்சுன்னு சொல்லிட்டு பிரச்சனை. அதனால இந்த இடத்துல வசனம் சொல்கிறது, பிள்ளையை தண்டியாமல் விடாதே. அப்படி என்ன பண்ணுவான், அவனை பிரம்பினால் அடித்தால் என்ன பண்ண மாட்டான், நீ பிரம்ப வச்சு அடிக்கிறதுனால என்ன பண்ண மாட்டான், அவன் என்ன பண்ண, அவனுக்கு உண்ணாகாது. 2ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, அவனுடைய ஆத்துமாவை நீ பாதாளத்துக்கு அனுப்புவ. அடிக்காம விட்டு கண்டிக்காம விட்டா என்ன பண்ணுவான், பாதாளத்துக்கு. ஏழியுடைய பிள்ளைகளை அவன் தண்டிக்காம விட்டதுனால எவ்வளவு பெரிய வேதனைகள் இந்த குடும்பத்தை பார்க்க முடியாது. அவன் தப்புன்னு தெரிஞ்சு அந்த ஏழி என்ன பண்ணல, அந்த குடும்பம் இந்த பிள்ளைகளை சரியா நடத்தவில்லை. அவன் பாவம்னு சொல்லி என்ன பண்ணல, அந்த பிள்ளைகளை கண்டிக்கிறது இல்லை. விஷயத்தின் பிள்ளைங்க பாவம் செஞ்சா இந்த செய்யக்கூடாது, இதை செய்யணும் இப்படின்னு அந்த கண்டிஷன் போட்டு என்ன பண்ணும், அதை வளர்க்கணும். வளர்க்கும் பொழுது என்ன பண்ணும், நல்ல ஒரு முத்துவாக பிள்ளைகள், ஒரு பொக்கிஷமாக தேவன் நம்மளுக்கு தேவன் தந்திருக்கிற அந்த பிள்ளைகளை சரியான விதத்துல நடத்தும் பொழுதுதான் ஆண்டு ரொம்ப சந்தோஷப்படுவாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதான் எழுதப்பட்டிருக்கிறது, பிள்ளை என்ன பண்ணாதுங்க, தண்டிக்காம பிரம்பினாலே. அப்ப ஆத்துமாவை என்ன பண்ண அடிக்கிறதுனால பாதாளத்துக்கு நிற்பான். அப்ப பிள்ளைகளை சரியாம நம்ம இஷ்டத்துக்கு விட்டோம்னா என்ன பண்ணுமோ, அவமானத்தை கொண்டு வரும். அவமானத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, நாமளும் என்ன பண்ணுவோம், ஆண்டவர் சமூகத்தை, ஆண்டவரே உங்களுக்கு பிடிக்காங்க போனா என்ன என்ன பண்ணுங்க, அடிச்சுட்டு திருத்தி என்ன பண்ணுங்க, என்னை சரியான பாதைக்கு கொண்டு வாங்க ஏசப்பா, என்னை வேலை அடைங்கப்பா, என் வாய்க்கு கடிவாள வைங்க ஏசப்பா, என் காலுக்கு என்ன பண்ணுங்க கடிவாள வைங்க அப்படின்னா, ஆண்டவரே சரியான பாதை நடக்கணும், எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. நீங்கள் என்ன பண்ணும், நாமும் என்ன பண்ணுவோம், கேட்கும் பொழுது வாழ்க்கையிலே கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்ய தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால பிள்ளைகள் என்ன ஒரு நாள் கைவதி ஜெபம் பண்ணுங்க. சங்க 128 வசனத்தை வச்சு என்ன பண்ணுங்க, பிள்ளைகள் ஒளிவுமர கன்றுகள் வளரணும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் செழிக்கணும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் படிப்புல, அறிவுல, ஞானத்துல வளரணும் ஆண்டவரே. பிள்ளை என்ன செய்யணும், என்ன பண்ணணும், கவனிக்கணும். பிள்ளை என்ன செய்யணும், நம்ம என்ன பண்ணணும், நம்ம கவனிக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு சரி பிள்ளைங்க படிக்கிறான்னு சொல்லி நம்ம செய்யணும். அவன் பிள்ளை என்ன பண்ணுவான், போர்வுக்கு என்ன பண்ணுவான், கேள்வி வச்சு என்ன பண்ணுவான், செல்ல பார்த்து நோண்டிட்டு இருப்பான். அவன் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போன வரமாட்டான், வேற ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்ன பண்ணுவான்,
ஸ்கூலை கட் பண்ணிட்டு இல்லை காலேஜை கட் பண்ண அப்படின்னா வேற எங்கேயும் சுற்றிக்கிட்டு இருப்பான். நம்ம பிள்ளை எங்கே ஸ்கூலில் படிக்குது, யாரோட பழங்குறது, எல்லாரும் என்ன பண்ண நம்ம கண்காணிக்கணும். ஆமா, கண்காணிப்பை விரும்புகிறவன் அப்படி எழுதப்படுறது. அப்ப நீங்க என்ன பண்ண, கண்காணிப்பாளராக இருக்கணும். கர்த்தர் கொடுத்த அந்த பிள்ளைய நீங்க சரியான வந்து நடக்கணும். கர்த்தர் கொடுத்த கணவனை நீங்க சரியா என்ன பண்ண பாதுக்கணும். கர்த்தர் கொடுத்த உங்களுக்கு கொடுத்த மனைவியை நீங்க சரியா அன்பா என்ன பண்ணணும், அவங்கள பாதுகாப்பு என்ன பண்ணணும், அவன் நடத்தணும். கர்த்தர் அப்பதான் உங்களை என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வதிப்பாங்க. நிச்சயமா நீங்க நன்மைகளை பெற்றுக்கொள்வீங்க. அதை நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர்கள் பிள்ளைகள் நாங்கள் சரியான விதத்தில் நடக்க கண்டித்து வளர்த்து ஆண்டவர்கள் உதவி செய்யுங்க. ஞானமா எங்கள் பிள்ளைகள் நடத்த எங்களுக்கு ஞானத்தை தந்தரலும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.